12th மேக்ஸில் எக்ஸசைஸ் 6.5 கொஸ்டின் நம்பர் 7 டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபைண்ட் த ஃபூட் ஆஃப் த perpendicular drawn from the point 5, 4, 2 to the straight line. Also find the equation of perpendicular. கிளியரா? ஸோ ஒரு பாயிண்ட் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கொடுத்துட்டாங்க. இந்த பாயிண்ட்லேருந்து இந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கு ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் ஒன்று க்ரியேட் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு பாயிண்ட் எடுத்துகிட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் எந்த பிளேஸில் வேணாலும் எடுத்துகிட்டு அந்த பாயிண்ட்லேருந்து அந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஒன்று க்ரியேட் பண்ணிங்கன்னா அது எப்போ கண்டிப்பாக அது பெர்பெண்டிகுலர் தான் இருக்கும். சரியா? எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், இதான் கிவன் லைன் வைங்களேன். இதான் இந்த கிவன் லைன். இந்த கிவன் லைன் ஓகே. நான் ஒரு பாயிண்ட் ஒன்று கன்சிடர் பண்ணியிருக்கேன். இதான் அந்த பாயிண்ட்டை 5, 4, 2. கிளியரா? இதான் அந்த பாயிண்ட்டு டி, சம்திங் டின்னு எடுத்துக்கிறேன்னு வைங்களேன். இந்த பாயிண்ட்லேருந்து இந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கு நீங்கள் ஒரு பெர்பெண்டிகுலர் என்ன ஒரு லைன் ஒன்று கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா, ஒரு லைன் ஜாயினிங் ஒன்று கனெக்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது பெர்பெண்டிகுலர் தான் இருக்கும். சரியா? ஸோ இந்த பாயிண்ட்டை வேணால் எஃப்னு எடுத்துக்கிறேன். சரியா? ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கொடுத்துட்டாங்க. இதுதான் இந்த ஸ்ட்ரெயிட் லைன். இந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கு ஒரு பாயிண்ட்லேருந்து ஒரு லைன் ஜாயினிங் ஒன்று க்ரியேட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது பெர்பெண்டிகுலர் தான் இருக்கும். ஸோ அதை தான் என்ன சொல்லிட்டாங்க, பெர்பெண்டிகுலர் லைன் சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட் கொஸ்டினில் கிளியராக கவனிச்சுக்கோங்க. ஃபைண்ட் தி ஃபூட் ஆஃப் த பெர்பெண்டிகுலர். இந்த பெர்பெண்டிகுலர் லைன் இருக்குல்ல, இந்த பாயிண்ட்லேருந்து கிவன் லைனுக்கு நீங்கள் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஒன்று க்ரியேட் பண்ணீங்க. தட் இஸ் பெர்பெண்டிகுலர் லைன். இந்த பெர்பெண்டிகுலர் லைனோட ஃபூட் பாயிண்ட் கண்டுபிடிங்கன்றா. ஃபூட் பாயிண்ட் இதான். ஃபூட் பாயிண்ட் எஃப் கண்டுபிடிக்கணும். சரியா? ஃபஸ்ட் கொஸ்டினில். செகண்ட் ஒன், ஆல்சோ ஃபைண்ட் தி பாயிண்ட் ஆஃப் ஆல்சோ ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் த பெர்பெண்டிகுலர். இந்த பெர்பெண்டிகுலரோட ஈக்குவேஷனையும் கண்டுபிடிக்கின்றாங்க. அது செகண்ட் கொஸ்டின். அதாவது ஈக்குவேஷன் ஆஃப் டிஎஃப்ஐயும் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. டவுட் இருக்கா? கிவன் லைன் பாருங்களேன். கிவன் லைன் பார்த்தோம்னா சொல்யூஷனில் எக்ஸ் ப்ளஸ் 1 டிவைடட் பை 2 ஈக்குவல் டு ஒய் மைனஸ் 3 டிவைடட் பை 3 இஸ் ஈக்குவல் டு இசட் மைனஸ் 1 டிவைடட் பை -1. இதுதான் கிவன் லைன். இந்த லைனோட பேரலல் வெக்டார்ஸோட டைரக்ஷன் ரேஷியோஸுங்கிறது இந்த டிவைடில் தானே இருக்கும். டைரக்ஷன் ரேஷியோஸ் ஆஃப் பேரலல் வெக்டார் 2, 3, -1. இதான் பேரலல் வெக்டார். இந்த லைனோட பேரலல் வெக்டார்னா கம்பல்சரி இந்த பிளேஸில் தானே இருக்கும். இப்படி தானே இருக்கும் பேரலாக. இந்த கிவன் லைனுக்கு பேரலல் வெக்டார்னா இப்படி தான் இருக்கும். இட் இஸ் பேரலல் வெக்டார் பி வெக்டார் ஈக்குவல் டு, அது வேணால் பேரலல் வெக்டாரை கன்சிடர் பண்ணி வச்சுங்க, பின்னாடி யூஸ் ஆகும். பேரலல் வெக்டார் இந்த டிவைடில் இருக்கட்டும். b1, b2, b3 ஐஜேக்கு கொடுத்து ஒரு வெக்டாராக மாற்றிடுங்க. 2i கேப் ப்ளஸ் 3j கேப் அண்ட் மைனஸ் கே கேப். ஓகேவா? இருக்கட்டும். ஸோ இதுலேருந்து பேரலல் வெக்டார் பி வெக்டாரை நான் கன்சிடர் பண்ணி வச்சுக்கிறேன். இட் இஸ் 2i கேப் ப்ளஸ் 3j கேப் மைனஸ் கே கேப். கிளியரா? இப்போ கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, இந்த பாயிண்ட்லேருந்து கிவன் ஸ்ட்ரெயிட் லைனுக்கு நீங்கள் க்ரியேட் பண்ண இந்த பெர்பெண்டிகுலர் லைனோட ஃபுட் பாயிண்ட் என்னன்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக இந்த லைனில் தட் இஸ் டிஎஃப்ன்ற இந்த லைன் பெர்பெண்டிகுலர் லைனில் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது தானே. இந்த ஸ்ட்ரெயிட் லைன் மேலே நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. அந்த பாயிண்ட்ஸோட ஒன்றா அந்த அந்த பாயிண்டில் எனி ஒன் ஆஃப் த பாயிண்ட்டாக எதுவும் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது, எஃப்பும் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குல்ல. நல்லா கவனிங்க. இந்த டிஎஃப்ன்ற இந்த பெர்பெண்டிகுலர் லைன் மேலே நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. அந்த பாயிண்ட்ஸில் ஒரு பாயிண்ட்டாக எதுவும் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது, ஃபுட் பாயிண்ட் எஃப்பும் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்போது இந்த டிஎஃப்ன்ற ஈக்குவேஷன் மேலே, சரி, அந்த டிஎஃப்ன்ற ஸ்ட்ரெயிட் லைன் மேலே இருக்கிற எனி ஒன் ஆஃப் த பாயிண்ட்டாக எதுவும் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது, ஃபுட் பாயிண்ட்டும் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. இது ஒரு கான்செப்ட். அனதர் ஒன் லைன் வாங்களேன். இது கிவன் ஸ்ட்ரெயிட் லைனா, ஏன்னா நான் சொன்ன இந்த டிஎஃப்ன்ற ஸ்ட்ரெயிட் லைனை முதல்ல கால்குலேட் பண்ணால் தான் இந்த ஐடியாவுக்கு போகலாம். இல்லை சார் அப்படின்னா ஆல்ரெடி எங்கிட்ட இருக்கிற ஸ்ட்ரெயிட் லைன் பாருங்களேன். இந்த ஸ்ட்ரெயிட் லைன் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்ட்ரெயிட் லைன் மேலேயும் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. அந்த நிறைய பாயிண்ட்ஸில் ஒரு பாயிண்ட்டாக எதுவும் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது, ஃபுட் பாயிண்ட்டும் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. கொஞ்சம் கிரிட்டிக்கலான கொஸ்டின் தான். லைன் பை லைனாக கவனித்து புரிஞ்சுக்கிட்டோன்னா ஈஸியாக வந்துடும். நல்லா கவனிங்க. இது கிவன் ஸ்ட்ரெயிட் லைன். இந்த ஸ்ட்ரெயிட் லைன் மேலே நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. அந்த பாயிண்ட்ஸில் ஒன் பாயிண்ட்டாக ஃபுட் பாயிண்ட்டும் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்போ இந்த ஸ்ட்ரெயிட் லைன் தான் எனக்கு தெரியுமே. என்னது? கிவன் ஸ்ட்ரெயிட் லைன் x ப்ளஸ் 1 டிவைடட் பை 2 ஈக்குவல் டு ஒய் மைனஸ் 3 டிவைடட் பை 3 ஈக்குவல் டு இசட் மைனஸ் 1 டிவைடட் பை -1. இதான் அந்த ஸ்ட்ரெயிட் லைன். இந்த ஸ்ட்ரெயிட் லைன் மேலே இருக்கிற நிறைய பாயிண்ட்ஸில் ஏதாவது ஒரு பாயிண்ட்டாக ஃபுட் பாயிண்ட்டும் வரதுக்கு சான்ஸ் இருக்கிறதுனால இந்த ஸ்ட்ரெயிட் லைன் மேலே இருக்கிற ஏதாவது ஒரு பாயிண்ட்டோட ஃபார்மேட் கொண்டு வருவோம். எனி பாயிண்ட் ஆன் திஸ் லைன் ஈஸ் ஆஃப் த ஃபார்ம். நல்லா கவனிங்க. இந்த லைன் மேலே இருக்கிற ஏதாவது ஒரு பாயிண்ட்டோட ஃபார்மேட் எடுக்கலாம். எப்படி சார்னா, நம்ம ஆல்ரெடி ஒரு சம் போட்டிருக்கோம். இதை பேஸ் பண்ணி தட் இஸ் அந்த கிவன் ஸ்ட்ரெயிட் லைனை வேணால் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஈக்குவல் டு ஒய் மைனஸ் 3 டிவைடட் பை 3
equal to z minus 1 divided by minus 1. இதுலேருந்து இந்த ஸ்ட்ரெயிட் லைன் மேலே இருக்கிற எனி பாயிண்ட்டோட ஃபார்மேட் வேணும் அப்படின்னா கிவன் ஸ்ட்ரெயிட் லைனை சம்மொன்று ஸ்கேலாக இருக்குது நாம் ஈக்குவேட் பண்ணணும். ஸோ அந்த ஸ்கேலாரை நான் லேம்டான்னு எடுத்துட்டேன். ஓகேவா? ஸோ இந்த பிளேஸில் வேணால் சொல்லிடலாம், எனி பாயிண்ட் ஆன் திஸ் லைன் ஈஸ் ஆஃப் த ஃபார்ம். நல்லா கவனிக்கணும், டைரெக்டாக அதோட பாயிண்ட் கிடைக்கல, அந்த பாயிண்ட்டோட ஃபார்மேட் எடுத்துக்கலாம். எப்படி சார் அப்படின்னா, இண்டிவிஜுவலாக எவ்ரி டேர்ம்ஸும் லேம்டாக்கு ஈக்குவலாக, இப்போது எவ்ரி டேர்ம்ஸையும் லேம்டாக்கு ஈக்குவேட் பண்ணி பாருங்களேன். எக்ஸ் ப்ளஸ் 1/2 ஈக்குவல் டு லேம்டா, எக்ஸ் ப்ளஸ் 1/2 ஈக்குவல் டு லேம்டா, காமா பாயிண்ட் தான் நம்ம கிரியேட் பண்ணுறோம், காமா ஒய் மைனஸ் 3 டிவைடட் பை 3 ஈக்குவல் டு லேம்டா, காமா இசட் மைனஸ் 1 டிவைடட் பை மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு லேம்டா. பாயிண்ட் தானே. ஸோ இதுலேருந்து எக்ஸை மட்டும் ஒன் சைடு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த 2வை கிராஸில் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 2 லேம்டா, இந்த ப்ளஸ் 1 அந்த சைடு வந்துச்சுன்னா -1, காமா ஒய்யை மட்டும் இங்கே ஃபிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா 3 லேம்டா, இந்த -3 ஒன் சைடு வரப்போ +3, காமா இசட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் லேம்டா, -1 ஒன் சைடு வரப்போ +1. சரியா? ஓகேவா? இதுதான் இந்த கிவன் ஸ்ட்ரெயிட் லைன் மேலே இருக்கிற நிறைய பாயிண்ட்ஸில் ஏதாவது ஒரு பாயிண்ட்டோட ஃபார்மேட்டு. அந்த ஏதாவது ஒரு பாயிண்ட்டாக ஃபுட் பாயிண்ட்டும் இருக்கலாம்ல. அப்போது ஃபுட் பாயிண்ட் எஃப்போட பாயிண்ட் இது தான், ஃபுட் பாயிண்ட் எஃப் இது தான். சரியா? ஃபுட் பாயிண்ட்டு எஃப்ஏ இது தான். ஓகேவா? இதை ஒரு வெக்டாராக மாற்றினீங்கன்னா ஃபுட் பாயிண்ட் ஆரிஜினோட கனெக்டடாக இருக்கும். ஸோ ஓஎஃப் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ஒய்இசட், அதோட கோஆர்டினேட் பாயிண்ட்ஸ் கூட ஐஜேக்கு சேர்த்து சொல்லுங்கள் ஒரு வெக்டாராக. 2 லேம்டா -1 இன்ட்டு ஐ கேப் ப்ளஸ் 3 lambda plus 3 into j cap plus minus lambda plus 1 into k cap. ஓகேவா? இப்போ ஃபுட் பாயிண்ட் நல்லா கவனிங்க. அவங்க கொடுத்து இந்த கிவன் ஸ்ட்ரெயிட் லைன் மேலே இருக்கிற ஏதாவது ஒரு பாயிண்ட்டோட ஃபார்மேட் கண்டுபிடிச்சோம். அந்த பாயிண்ட்டாக எதுவும் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது, ஃபுட் பாயிண்ட்டும் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ ஃபுட் பாயிண்ட்டை கால்குலேட் பண்ணிட்டோம். ஃபுட் பாயிண்ட்டை ஒன்றாவது பொசிஷன் வெக்டாராக கன்வெர்ட் பண்ணி வச்சாச்சு. ஆல்ரெடி எனக்கு கிவன் பாயிண்ட் தெரியும். கிவன் பாயிண்ட்டை நான் டின்னு எடுத்திருக்கேன். இந்த டியோட பொசிஷன் வெக்டார் இது கூட ஐஜேகே சேர்த்து சொல்லுங்கள். ஐஜேகே சேர்த்தோன்னா 5 ஐ கேப் ப்ளஸ் 4 ஜே கேப் ப்ளஸ் 2 கே கேப். கரெக்டாக? ஸோ டியோட பொசிஷன் வெக்டாருங்கிறது ஓடி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 5 ஐ கேப் ப்ளஸ் 4 ஜே கேப் ப்ளஸ் 2 கே கேப். கிளியரா? இப்போ எங்கிட்ட ஓஎஃப் இருக்குது, ஓடியும் இருக்குது. நல்லா கவனிங்க, இந்த எஃப்போட பொசிஷன் வெக்டார் இருக்குது, டியோட பொசிஷன் வெக்டாரும் இருக்குது. அப்போ கம்பல்சரி அந்த டிஎஃப்ன்ற ஸ்ட்ரெயிட் லைனை கண்டுபிடிச்சலாமா? இந்த டிஎஃப்ன்ற ஸ்ட்ரெயிட் லைனை கண்டுபிடிச்சலாமா? தேர்ஃபோர் டிஎஃப் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு டிஎஃப் பொசிஷன் வெக்டாராக கன்வெர்ட் பண்ணிங்கன்னா ஓஎஃப் வெக்டார் மைனஸ் ஓடி வெக்டார். கரெக்டாக? ஓஎஃப் வெக்டார் என்னென்னு பாருங்கள், 2 லேம்டா -1 இன்ட்டு ஐ கேப் ப்ளஸ் 3 லேம்டா ப்ளஸ் 3 இன்ட்டு ஜே கேப் plus minus lambda plus 1 into k cap. Then minus of OD vector. OD vector full or minus alla multiple பண்ணிங்கன்னா minus 5 i cap minus 4 j cap minus 2 k cap. ஆட் பண்ணிக்கலாமா? i cap காமன் எடுத்துக்கோங்க. காமன் எடுத்துட்டிங்கன்னா ரிமைனிங் என்ன வரும்? 2 lambda -1 -5 வரும். டைரெக்டாக போட்டிங்கன்னா 2 lambda -6 -1 -5 i cap காமன் எடுத்தாச்சு. அதே மாதிரி j cap காமன் எடுத்துட்டிங்கன்னா 3 lambda இங்கே இருக்குது. நல்லா கவனிங்க, 3 lambda இருக்குது. -4 + 3 -1 j cap. ஓகேவா? ஆட் பண்ணிகிட்ருக்கேன். ப்ளஸ்ஸு இந்த மைனஸ் லேம்டா இருக்கட்டும், இந்த 2 டேர்ம்ஸையும் ஆட் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே +1 இங்கே -2. ஸோ -1 k cap. ஸோ இட் இஸ் df வெக்டார். கிளியரா? இப்போது dfன்ற ஸ்ட்ரெயிட் லைன் டயக்ராமில் பார்த்தீங்கன்னா இதான் df. ஓகேவா? பேரலல் வெக்டார், அதாவது அவங்க கொடுத்த இந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கு இதான் கிவன் ஸ்ட்ரெயிட் லைன். இந்த ஸ்ட்ரெயிட் லைனோட பேரலல் வெக்டார் நம்ம கன்சிடர் பண்ணி வச்சுருக்கோம், பி வெக்டார். இப்போ இந்த பி வெக்டாரையும் டிஎஃப்ஐயும் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. பி வெக்டாரையும் டிஎஃப்ன்ற ஸ்ட்ரெயிட் லைனையும் பாருங்களேன், பெர்பெண்டிகுலராக இருக்கா? பி வெக்டார் இது பேரலல் வெக்டார், இது டிஎஃப் எப்படி இருக்குது? பெர்பெண்டிகுலராக இருக்குது. கிளியரா? டவுட் இல்லையே? ஸோ சின்ஸ் பி வெக்டார் இஸ் பெர்பெண்டிகுலர் டு டிஎஃப் வெக்டார், then we have
அப்போ இந்த டூ டேர்ம்ஸும் பெர்பெண்டிகுலராக இருக்குன்னா தட் இஸ் டிஎஃப்பும் பி வெக்டாரும் பெர்பெண்டிகுலராக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த டூ டேர்ம்ஸுக்கும் டாட் ப்ராடக்ட் எடுத்தால் ஆன்சர் என்ன வந்திருக்கும் 0 வந்திருக்கும். ஸோ பி வெக்டர் டாட் df vector is equal to 0 ஏன்னா they are perpendicular. ஓகேவா, பி வெக்டரோட வேல்யூ சம் ஸ்டார்டிங்லேயே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்துட்டோம். என்னது 2i cap plus 3j cap minus k cap டாட் df vector இப்போ தான் கால்குலேட் பண்ணியிருக்கோம். 2 lambda minus 6 into I cap plus 3 lambda minus 1 into j cap plus minus lambda minus 1 into k cap is equal to 0 ஏன்னா they are perpendicular lines. டாட் ப்ராடக்ட் டைரெக்டாக எடுக்கலாமா, I cap டாட் I cap வேல்யூ ஒன்று ஆகிடும். ஸோ ரிமைனிங் பார்த்தீங்கன்னா 2 into 2 lambda minus 6. செகண்ட் ஒன் j cap டாட் j cap வேல்யூ ஒன்று ஆகிடும். ரிமைனிங் ப்ளஸ் 3 into 3 lambda minus 1 bracket கரெக்டாக யூஸ் பண்ணணும். k cap டாட் k cap வேல்யூ ஒன்று ஆகிடும். ரிமைனிங் minus 1 into minus lambda minus 1 equal to 0. சரியா, இந்த 2 உள்ள மல்டிபிள் பண்ணுங்கள். 4 lambda minus 12 plus 9 lambda minus 3 minus into minus plus lambda plus 1 equal to 0. clear-ஆ? ஸோ lambda டேர்மெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா 9 plus 1 10 14 lambda minus 12 minus 3 minus 15 plus 1 minus 14 equal to 0. So 14 lambda equal to minus 14 to plus 14 cancel பண்ணிட்டீங்கன்னா lambda is equal to value 1. ஓகேவா, lambda is equal to value 1. நல்லா கவனிச்சுக்கோங்க. நாம் கன்சிடர் பண்ணோம்ல எனி பாயிண்ட் ஆன் திஸ் லைன், அதில் அந்த பாயிண்ட்டோட ஃபார்மேட் கொண்டு வரதுக்காக லேம்டான்ற ஒரு பாயிண்ட்டை நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம். அதாவது கிவன் லைன் கூட ஈக்குவேட் பண்ணோம். கிவன் லைன் இது, இந்த லைன் மேலே இருக்கிற ஏதாவது ஒரு பாயிண்ட்டோட ஃபார்மேட்டை கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த லைனை ஒரு ஸ்கேலார் கூட ஈக்குவேட் பண்ணோம்ல, அந்த ஸ்கேலாரோட வேல்யூ தான் என்னது 1. ஸோ கிவன் லைன் மேலே இருக்கிற ஏதாவது ஒரு பாயிண்ட்டை கால்குலேட் பண்ணுறதுக்காக நம்ம கிவன் லைனை சம்மன் ஸ்கேலார் கூட ஈக்குவேட் பண்ணோம். அந்த ஸ்கேலாரோட வேல்யூவை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஆல்ரெடி ஃபுட் பாயிண்ட்டோட ஃபார்மேட் நாம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். எஃப் பாயிண்ட்டோட ஃபுட் பாயிண்ட்டோட ஃபார்மேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அங்கே லேம்டாவோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர் கம்ப்ளீட் ஆகிடும். ஃபைண்ட் தி ஃபுட் ஆஃப் த பெர்பெண்டிகுலர். ஃபுட் ஆஃப் த பெர்பெண்டிகுலர் தான் நம்ம எஃப்னு எடுத்தோம். ஸோ எஃப் பாயிண்ட்டோட ஃபார்மேட் எங்கிட்ட இருக்குது. அங்கே லேம்டா பிளேஸில் 1 அப்ளை பண்ணுங்களேன். ஸோ ஃபுட் பாயிண்ட் ஆஃப் லேம்டா பிளேஸில் 1 அப்ளை பண்ணிங்கன்னா 1 into 2 2 2 minus 1 1. கரெக்டாக? ஸோ லேம்டா பிளேஸில் 1 அப்ளை பண்ணிங்கன்னா 1 into 3 3 3 plus 3 6 கமா லேம்டா பிளேஸில் 1 அப்ளை பண்ணிங்கன்னா -1 + 1 0 ஆகிடும். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர் த ரெக்வயர்ட் ஃபுட் பாயிண்ட் இஸ் 1 6 0. ஓகேவா, செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்டாங்க, அண்ட் ஆல்சோ ஃபைண்ட் தி பெர்பெண்டிகுலர் அப்படின்ட்டாங்க. சரியா, டீன்ற பாயிண்ட் அவங்களே கொடுத்தாங்க. டி என்னது 5 4 2. டி பாயிண்ட் அவங்களே கொடுத்தாங்க. ஃபுட் பாயிண்ட் இப்போ நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். என்னது 1 6 0. இந்த ஸ்ட்ரெயிட் லைனோட ஈக்குவேஷன் கேட்குறாங்க. கரெக்டாக, இந்த பெர்பெண்டிகுலர் லைனோட ஈக்குவேஷன் கேட்குறாங்க. ஆல்சோ ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் பெர்பெண்டிகுலர். இந்த பெர்பெண்டிகுலரோட ஈக்குவேஷன் கேட்குறாங்க. இது ஒன் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன் தானே, 2 பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணுற ஒரு லைன் ஜாயினிங்கோட ஈக்குவேஷன் தான். ஆல்ரெடி நமக்கு தெரியும் ஃபார்முலா. ஈக்குவேஷன் ஆஃப் straight line passing through 2 points. 2 points வழியாக பாஸ் ஆகிற ஒரு ஸ்ட்ரெயிட் லைனோட ஈக்குவேஷன் x minus x1 divided by x2 minus x1 equal to y minus y1 divided by y2 minus y1 equal to z minus z1 divided by z2 minus z1. ஓகேவா, இங்கே அப்ளை பண்ணலாமா? ஸோ x1 y1 z1 x2 y2 z2 கன்சிடர் பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணலாமா? அப்ளை பண்ணிங்கன்னா x minus x1 வேல்யூ 5 divided by x2 வேல்யூ 1 minus 5 minus 4 equal to y minus y1 வேல்யூ 4 divided by y2 வேல்யூ 6 minus 4 2 equal to z minus z1 value 2 divided by z2 value 0 minus z1 value 2. So minus 2. It is the required equation of perpendicular. Clear? So very complicated question. Clear? Video another one line clear பாருங்க. டவுட்னா உடனே சொல்லுங்க. கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.